ராஜபக்சேக்கள் ஆட்சியை மீள கைப்பற்ற ஈஸ்டர் தாக்குதல் சூழ்ச்சியை முன்னெடுத்தனர். பிமல் ரத்நாயக்க வெளிப்படை. செம்மணியில் மீட்கப்பட்ட சிறுமியின் ஆடை மற்றும் பாதணிகள். வெளிநாட்டில் பிள்ளையான் சகாக்களை தேடும் சிஐடி. இறுதி கட்டத்தில் பிள்ளையானின் விசாரணை. ஈஸ்டர் தாக்குதலுக்கு நிதியளித்து ஜேவிபியின் முக்கிய உறுப்பினர். பிள்ளையானுக்காக வருத்தம் தெரிவித்த அர்ஜுனா. சாணக்கியன் மீது கடுமையான விமர்சனம். பிள்ளையானுக்கு எதிராக வாக்குமூலம் வழங்க தயாராக இருக்கும் அவரின் நெருங்கிய சகா தயக்கம் காட்டும் அரசாங்கம். டிரம்பின் அதிரடி அறிவிப்பு. ஜனாதிபதி அனுரவுக்கு அனுப்பப்பட்ட கடிதம். ராஜபக்சேக்கள் ஆட்சியை மீள கைப்பற்றிக் கொள்ளும் நோக்கில் ஈஸ்டர் தாக்குதல் சூழ்ச்சியை முன்னெடுத்தனர் என அரசாங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார். கடந்த 2015ஆம் ஆண்டில் ராஜபக்சேக்கள் தேர்தலில் தோல்வியை தழுவியதன் பின்னர் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றிக் கொள்வதற்காக சூழ்நிலையை உருவாக்க பல முயற்சிகளை மேற்கொண்டதாக தெரிவித்துள்ளார். ஒரு பக்கம் மைத்ரி ரணிலுக்கு இடையில் முரண்பாட்டை ஏற்படுத்தியதுடன் மறுபக்கம் இனவாத அடிப்படையிலான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். முஸ்லிம் விரோத சிங்கள இனவாத அமைப்புகளை திட்டமிட்ட அடிப்படையில் ராஜபக்சேக்கள் உருவாக்கியதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சமூகத்தில் இனவாத கருத்து திணிப்புகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் இதன் கட்டமாக இந்த உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் சூழ்ச்சி திட்டத்தை கருத முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்திக்கு கடந்த ஆண்டில் கிடைக்கப்பெற்ற மக்கள் ஆணையை போன்றதொரு மக்கள் ஆணை மைத்ரி அரசாங்கத்திற்கு கிடைக்கப்பெற்றது என அவர் தெரிவித்துள்ளார். இதனால் ராஜபக்சேக்களினால் மீண்டும் அரசியல் மேடைகளில் ஏற முடியாத சூழ்நிலை உருவானதாகவும் அதனை முறியடிக்கும் நோக்கில் இனவாத அரசியல் மேற்கொள்ளப்பட்டது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். புலனாய்வு பிரிவு ஊடாக இனவாத சிங்கள மற்றும் இனவாத முஸ்லிம் அமைப்புகளை ராஜபக்சேக்கள் உருவாக்கி பராமரித்தனர் என பிமல் ரத்நாயக்க குற்றம் சுமத்தியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என்கின்ற சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தொடர்பில் தான் கவலைப்படுவதாக தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்ட அவர், பிள்ளையானின் உற்ற நண்பராக இருந்த சாணக்கியன் தங்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சினைகள் காரணமாக ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்துள்ளனர். அரசியல் என்பது ஒரு சிறந்த நாடகம். கொலையாளிகளுக்கு நண்பர்களாக இருந்தவர்கள் கூட காலப்போக்கில் மக்களுக்காக பிரேரணை கொண்டு வருகின்றார்கள். இப்போது பிள்ளையான் சிறையில் இருக்கின்றார். உண்மையாகவே பிள்ளையானுக்காக நான் கவலைப்படுகின்றேன். அவரது உற்ற நண்பனால் தான் இந்த பிரேரணை கொண்டுவரப்பட்டது என அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் நேற்றைய அகழ்வின் போது 7 எண்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதன்படி செம்மணி மனித புதைகுழியில் அடையாளம் காணப்பட்ட 80 தொகுதிகளின் மொத்த எண்ணிக்கை 63ஆக அதிகரித்துள்ளது. செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுழி தொடர்பான 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 14ஆம் நாள் அகழ்வு நேற்று இடம்பெற்றது. நேற்றைய அகழ்வின் போது 7 எண்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதற்கமைய செம்மணி மனித புதைகுழியில் இதுவரை 63 மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றில் இதுவரை 54 எண்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. நேற்று இடம்பெற்ற அகழ்வில் சிறுமியின் ஆடை ஒன்றும் உட்பட சில ஆடைகள் மற்றும் பாதணிகள் போன்ற தடய பொருட்களும் அகழ்ந்தெடுக்கப்பட்டு சான்று பொருட்களாக நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் மேலும் மனித புதைகுழிகள் இருக்கலாம் என சந்தேகத்தின் அடிப்படையில் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட புதிய பகுதியில் மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் குறித்த பகுதி தடயவியல் அகழ்வாய்வு தளத்தின் 2வது பிரதேசமாக நீதிமன்றத்தால் நேற்று பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது. அவற்றில் அடையாளம் காணப்பட்ட எண்பு எச்சங்கள் துப்புரவு செய்யப்பட்டுள்ளன. அவை இன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டு இவை தொடர்பான எண்ணிக்கைகள் அறிக்கையிடல்கள் இன்று வெளியிடப்படும் என்றும் கூறப்படுகின்றது. பிள்ளையானுடன் இருந்து பல குற்றங்களுக்கு சாட்சியாக உள்ள அசாத் மௌலானா வாக்குமூலம் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்ற போதிலும் ஏன் இந்த அரசாங்கம் இன்னும் அதனை கேட்டு பெறவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற அமர்வின் போது இவர் மேற்கண்டவாறு கேள்வி எழுப்பியுள்ளார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில், செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் நீதி மறுக்கப்படுவது என்பது நல்லிணக்கத்திற்கு பாதகமான ஒரு விடயம். பொறுப்புக்கூறல் என்பது நல்லிணக்கம் உருவாக்க
முக்கிய காரணமாக உள்ளது. 1998 தொடக்கம் 1999 காலப்பகுதிகளில் சோமரத்ன ராஜபக்ஷ என்னும் நபர் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் செம்மணி பகுதியில் அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு 15 மனித எண்பு எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த மனித எச்சங்கள் ஸ்காட்லாந்தில் உள்ளதாக அறிகின்றோம். ஏனிவற்றை இலங்கை அரசாங்கம் ஆய்வு செய்யவில்லை. DNA பரிசோதனையை மேற்கொள்ள இலங்கை அரசாங்கத்திற்கு வசதிகள் இல்லாத நிலையில் ஏன் இலங்கை அரசாங்கம் சர்வதேசத்தின் உதவியை நாடுவதற்கு தயங்குகின்றது? அரசாங்கம் செய்த குற்றங்களை அரசாங்கம் விசாரிப்பதில் சிக்கல் நிலை உள்ளதாக ஜனாதிபதி கூறுகின்றார். இதனாலேயே நாங்கள் சர்வதேச விசாரணை ஒன்றினை எதிர்பார்க்கின்றோம். அரசாங்கம் ஊழல் ஒழிப்பிற்கு ஆணைக்குழு ஒன்றை நியமிப்பதற்கு யோசிப்பது போல் ஏன் மனித உரிமை மீறல்களை விசாரிக்க ஆணைக்குழு ஒன்றை அமைக்க யோசிக்கவில்லை? அரசாங்கம் ஊழல் ஒழிப்பிற்கு விசேட அலுவலகம் ஒன்றை உருவாக்க யோசிப்பது போல் ஏன் மனித உரிமை மீறல்களை விசாரிக்க அலுவலகத்தை அமைக்கவில்லை? ஆரியம்பதியில் கொல்லப்பட்ட விஜிதா, மட்டக்களப்பில் கொல்லப்பட்ட ரிபாயா, பிரேமினி, மனித புதைக்குழி உள்ள கொக்கு தொடுவாய், மாத்தளை, செம்மணி இன்னும் அகழ்வு பணி ஆரம்பிக்கப்படாத பிள்ளையானின் தீவுணைச்சேனை ஆகியவற்றின் மீது ஏன் இன்னும் விசாரணை மேற்கொள்ளவில்லை? சட்டத்தின் இணையவழி மூலமாக வாக்குமூலம் பதிவு செய்வதற்கு இயலுமாக இருப்பினும் தற்பொழுது பிள்ளையானுக்கு எதிராக சாட்சியளிக்க தயாராக உள்ள ஆசாத் மௌலானாவின் வாக்குமூலமானது பதிவு செய்யப்படவில்லை. ஆசாத் மௌலானா தனது வாக்குமூலத்தை ஐக்கிய நாடுகள் சபைக்கு வழங்கிய போதிலும் அவ்வறிக்கையினை இலங்கை அரசாங்கம் இன்றளவிலும் கேட்டு பெறவில்லை என்பதும் அவர் கூறியுள்ளார். மட்டக்களப்பில் உள்ள தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி அலுவலகத்தில் வைத்து சிவனேசதுரை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் சிவனேசதுரை சந்திரகாந்தனின் நெருங்கிய சகா ஒருவரையும் CID கைது செய்திருந்தது. இந்த கைதின் பின்னர் பிள்ளையானிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் பலர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டதுடன் வெவ்வேறு சம்பவங்கள் தொடர்பான அதிர்ச்சி தகவல்களும் வெளியாகின. இந்த நிலையில் தற்பொழுது உயிர்த்த ஞாயிறு தொடர்பில் விசாரணைகளின் நகர்வுகள் தீவிரமடைந்துள்ளன. 2019 ஆண்டு இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை முன்னாள் கிழக்கு மாகாண ஆளுநர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தாக்குதல் இடம்பெறுவதற்கு முன்னரே அறிந்திருந்தமை விசாரணைகளில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையிலிருந்து அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரியை 30% நிர்ணயித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இந்த வரி விகித அறிவிப்பு குறித்து அமெரிக்க வெள்ளை மாளிகையிலிருந்து ஜனாதிபதி அனுரகுமாரவிற்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. 2015 ஆண்டில் JVP தேசிய பட்டியலில் இருந்த இப்ராஹிம் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களில் ஈடுபட்ட தீவிரவாதிகளுக்கு நிதி அளித்ததாக மொட்டு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் TV சானுக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் நேற்றைய அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணையை கையாளும் 2 அதிகாரிகளும் தாக்குதல் நடக்கும் முன்னர் வந்த 90 முன்னறிவிப்புகளை புறக்கணித்தவர்கள் ஆவர். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவால் நியமிக்கப்பட்ட ஆணையம் இந்த 2 அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க பரிந்துரைத்துள்ளது. தற்பொழுது பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராகவும் உளவுத்துறை தலைவராகவும் இருக்கும் இந்த 2 அதிகாரிகளில் ஒருவர் பெலவத்தையில் உள்ள JVP தலைமையகத்திற்குள் நுழைந்து பத்திரிகையாளர் சந்திப்புகளை நடாத்தினார் என தெரிவித்துள்ளார்.